வணக்கம் செல்லமே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 6 மேத்ஸ் எக்ஸ்பிரஸ் புக்கில் இருந்து 7th சாப்டர் டெசிமல்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் எக்ஸசைஸ் 7.2ல் ஃபஸ்ட்டு சம் புட் லெஸ் தென் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த எம்டி பாக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ A to J வரைக்கும் நம்மளுக்கு சம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 2 நம்பரை கம்பேர் பண்ணி அது எது பெருசு சிறுசு இல்லை ஈக்குவலா அப்படின்றத நம்மளை பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இது லெஸ் தென், ஃபஸ்ட்டு ஒன்று லெஸ் தென் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு. ஓகேவா? சிம்பிள்ஸ் தெரியும்ல. இப்போ பாருங்கள், சம் A பார்த்தீங்கன்னா 0.2 0.12. இப்போ 0.2 0 2 இடத்துலையுமே ஹோல் நம்பர் கிடையாது. ஏன்னா இது ஜீரோவே இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர நம்பர் ஃபஸ்ட் நம்பர் பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. எது பெருசு? 2 பெருசா 1 பெருசா? 2 தான் பிக்கஸ்ட் ஒன். ஸோ கிரேட்டர் தென் சிம்பிள் போடணும். ஓகேவா? 0.2 கிரேட்டர் தென் 0.12. இப்போ B பாருங்கள், இங்கே 0ன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, இங்கே 1ன்னு ஸ்டார்ட் ஆகிருக்கு. எது பெருசு? 1 தான் பெருசு இல்லையா? அப்போ லெஸ் தென் சிம்பிள் போடணும். 0.7 சின்னது. ஸோ 0.7 லெஸ் தென் 1.07. ஓகேவா? அடுத்து 3.59. இப்போ 3.59 பண்ணபோது சேம் அதே மாதிரி இங்கே 35.9 இருக்குது. 3 பெருசா 35 பெருசா? 35 தான் பெருசு. ஸோ லெஸ் தென் 3.59 லெஸ் தென் 35.9. ஓகேவா? அடுத்து சம் D பாருங்கள், 1.97 இந்த பக்கம் 2. இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்பரே இல்லை, ஹோல் நம்பர் தான் இருக்குது. அப்போ எது பெரிய நம்பர்னு பார்த்தோன்னா 2 தான் பிக்கஸ்ட் ஒன். ஸோ 1.97 லெஸ் தென் 2. ஓகேவா? அடுத்து சம் E பார்த்தீங்கன்னா 0.759. ஓகேவா? 0.759. இங்கே 0.8. நான் என்ன சொன்னேன்? ஒன்று புள்ளிக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் பெருசாக சிறுசான்னு பார்க்கணும். புள்ளிக்கு முன்னாடி 0 தான் இருக்குது. அப்போ புள்ளிக்கு அடுத்து டெசிமலுக்கு அப்புறம் வரக்கூடிய நம்பர் என்னன்னு பார்க்கணும். 7, இங்கே 8. எது பெருசு? 8 தான் பெருசு. ஸோ 0.759 லெஸ் தென் 0.8. புரியுதா செல்லமே? இப்போ F பாருங்கள், 3.50, இங்கே 3.5. 5க்கு அப்புறம் இங்கே எதுவுமே இல்லைனாலும் இங்கே 0 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இங்கே 0 இருக்கனால எந்த வேலையும் இல்லை, ஈக்குவல் தான். இங்கே 0 போடலாம், போடாமே இருக்கலாம். அப்போ 3.5 தான். அப்போ ஈக்குவல். சரியா? இப்போ பாருங்கள், சம் G பாருங்கள், 0.099 இங்கே 0.100. 0 ஸ்டார்ட் ஆகுது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே 0 இருக்குது, பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே 1 இருக்குது. எது பெருசு? 0 பெருசா 1 பெருசா? 1 தான் பெருசு. ஸோ இப்போ 0.099 லெஸ் தென் 0.100. ஓகேவா? அடுத்து H பார்த்தீங்கன்னா 4.043 லெஸ் தென் 4.403. 4 ஈக்குவலாகவே இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே 0 இருக்குது, இங்கே 4 இருக்குது. 4 தான் பெருசு. ஸோ லெஸ் தென் சிம்பிள் போட்டுறோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், 0.666, இங்கே 66666 எக்ஸ்ட்ரா ஒரு 6 வந்திருக்கு. இப்போ எதுவுமே இல்லைன்னா இங்கே என்ன அர்த்தம்னு சொல்லியிருக்கேன்? 0ன்னு அர்த்தம், வேல்யூ இருக்குது. அப்போ இங்கே 0 இருக்குது, இங்கே 4th பிளேஸில் என்ன இருக்குது? 6 இருக்குது. எது 0 பெருசா 6 பெருசா? 6 தான். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? லெஸ் தென் சிம்பிள் போடணும். 0.666 லெஸ் தென் 0.6666. ஓகேவா? அடுத்து J பாருங்கள், 10.23, இங்கே 10.230. இங்கே 0 இருக்குது, இங்கே 0 இல்லை, ஆனாலும் இங்கே 0 இருக்கிற மாதிரி அர்த்தம். இங்கே 0 இல்லைனாலும் ஒரே விஷயந்தான். அப்போ 10.23ன்றது ஈக்குவல் சிம்பிள் போடணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், டெசிமலில் பெரிய நம்பர் எது, சின்ன நம்பர் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். எது ஈக்குவல்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா, அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஆஃப் த டெசிமல்ஸ். அரேஞ்ச் த ஃபாலோயிங் செட் ஆஃப் டெசிமல் நம்பர்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. அசெண்டிங் ஆர்டர்னால் என்ன? சின்னதுலேருந்து பெரிய நம்பராக எழுதுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சம் A பார்த்தீங்கன்னா 0.179, 1.079, 17.09, 1.709, 10.97, 9.017 கொடுத்துருக்காங்க. இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா மினிமமாக சின்னதாக இருக்க நம்பர் தான் எழுதணும். இங்கே 0 பாயிண்ட் இருக்குது, இங்கே 1 பாயிண்ட், 17 பாயிண்ட், 1 பாயிண்ட், 10 பாயிண்ட், 9 பாயிண்ட். அப்போ 0 பாயிண்ட் தான் இருக்கிறதுலே சிறுசு. ஸோ 0.179 ஃபஸ்ட் எழுதிடும். அடுத்து 1 பாயிண்ட்னு ஒரு நம்பர் தான் வரும் இல்லையா? அப்போ இங்கே 1.079 இருக்குது, இங்கே 1.709 இருக்குது. 1 ஈக்குவல் இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே 0, இங்கே 7. அப்போ இது பெருசு. அப்போ சின்ன நம்பர் தான் எழுதணும் இல்லையா? அப்போ 1.079, அடுத்து 1.709. இப்போ 1லலாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு சின்ன ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னென்னு பார்த்தோன்னா 9 இருக்குது, அடுத்து 10 இருக்குது, 17 இருக்குது. அப்போ 9 தான். இப்போ 9.017, 10.97, 10.97, அடுத்து 17.09. இந்த மாதிரி நம்மளுக்கு ஆர்டர் எழுத தெரியணும்.
ஓகேவா? டெசிமலுக்கும் நம்ம நார்மலாக ஹோல் நம்பர் எழுதுறதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. டெசிமல் பார்த்து பயந்துட வேணாம், கவனமாக மட்டும் எழுதினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பரில் பார்க்கணும். இங்கே 20.02, 2.02, 2.022, 0.202, 22.0, 20.22 இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0 பாயிண்ட்டுன்னு ஸ்டார்ட் ஆகிறது ஒன்று தான் இருக்குது, அதை எழுதிடுறோம். அடுத்து 2 பாயிண்ட்டு ஸ்டார்ட் ஆகிறதுல 2 இருக்குது. இங்கே 2.02 இருக்குது, இங்கே 2.022 இருக்குது. இங்கே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே 0 இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ 0 பெருசா 2 பெருசுன்னு பார்த்தா 2 தான். அப்போ ஸ்மாலஸ்ட்டு இது ஒன்று தான். 2.02 ஃபஸ்ட் எழுதணும். அடுத்து 2.022 எழுதணும். இப்போ 2 எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா 20 இருக்குது. 20.22 இருக்குது, இங்கே 20.02 இருக்குது. ஸ்மாலஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல 0. 20 ஈக்குவலாக இருக்குது. இங்கே 0ன்னு ஸ்டார்ட் ஆகுது, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே 2ன்னு ஸ்டார்ட் ஆகுது. 0 பெருசா 2 பெருசான்னு பார்த்தா 2 தான் பெருசு. அப்போ ஸ்மாலஸ்ட்டு தானே எழுதணும். 20.02 எழுதிட்டு நெக்ஸ்ட்டு 20.22 எழுதணும். அடுத்து என்ன இருக்குது? 22.0 இருக்குது, எழுதிடணும். புரியுதா உங்களுக்கு? அசெண்டிங் ஆர்டர் ஸ்மாலஸ்ட்டு நம்பர்லேருந்து பிக்கஸ்ட் நம்பர் எழுதுகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆஃப் டெசிமல் நம்பர்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர். ஓகேவா? டிசெண்டிங் ஆர்டரில் எழுத போகிறோம். டிசெண்டிங் ஆர்டர் என்ன? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் எழுதணும். இப்போ 3.789, 4.01, 0.379, 31.89, 40.1, 14.01. இப்போ இருக்கிறதுலே பெருசு பார்த்தீங்கன்னா 40.1. அப்போ 40.1. 40க்கு அப்புறம் ஸ்மாலஸ்ட் நம்பர் பார்த்தா 31.89. அப்போ 40, 39க்கு அப்புறம் வேறு என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 14 இருக்குது. 14.01. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் எழுதிட்டுருக்கோம், அதை மனசில் வச்சுக்கிறணும். நம்ம டிசெண்டிங் எழுதுகிறோமா அசெண்டிங் எழுதுகிறோமா, பெருசுலேருந்து சிறுசு, சிறுசுலேருந்து பெருசுன்றதை ஞாபகம் வச்சுக்கிறணும். இப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர். அப்போ இதுக்கப்புறம் பெரிய நம்பர் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். 4 பாயிண்ட். ஸோ 4.09. அதை விட வேறு ஏதாவது பெரிய நம்பர் இருக்குன்னா 3 பாயிண்டில் இருக்குது. 3.781. அடுத்து 0 பாயிண்ட். அப்போ இருக்கிறதே ஸ்மாலஸ்ட்டு கடைசியாக வந்துடும். புரிஞ்சதா உங்களுக்கு? டிசெண்டிங் ஆர்டரில் எழுதும்போது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர். இப்போ சம் பி பாருங்களேன். 15.79, 1.597, 1.975, 19.075, 175.9, 17.0579. இப்போ 175.9 தான் இருக்கிறதுலே பெருசு. ஸோ அதை எழுதிடுவோம். இதுக்கப்புறம் பார்த்தா 19 பாயிண்ட் தான் இருக்கிறதே அடுத்து நெக்ஸ்ட்டு பிக்கஸ்ட் ஒன். ஸோ 19.075 எழுதிடுறோம். அது 19க்கு அப்புறம் 17.0579 இருக்குது. 17க்கு அப்புறம் 15 இருக்குது. 15.79. அதுக்கப்புறம் 1 பாயிண்டில் 2 நம்பர் இருக்குது. அதில் நெக்ஸ்ட்டு அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பரில் எது பெருசுன்னு பார்க்கணும். இங்கே 5ன்னு ஸ்டார்ட் ஆகுதுக்கு, இங்கே 9ன்னு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இது தான் பெருசு. ஸோ 1.975 ஃபஸ்ட் எழுதிட்டு லாஸ்ட்டாக 1.597 ஸ்மாலஸ்ட் நம்பரை கடைசி எழுதிடுறோம். ஓகேவா? புரிஞ்சதா செல்லமே? 7.2 ரிமைனிங் இருக்க சம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பபாய்.